காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நீ சேனைகளின் கர்த்தராமே, நீ சர்வவல்ல தேவனாமே. நீ சேனைகளின் கர்த்தராமே, நீ சர்வவல்ல தேவனாமே. நீ ஸ்தோத்திரத்தின் பாத்திரனே, நீ துதிகளின் வாசஸ்தலமே. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நீ ராஜாதி ராஜனாமே, நீ கர்த்தாதி கர்த்தராமே. நீ ராஜாதி ராஜனாமே, நீ கர்த்தாதி கர்த்தராமே. நீ துதிகளில் உன்னதனே, என் துயர் நீக்கும் துங்கவனே. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நீ சாரோனின் ரோஜாவாமே, நீ முட்களுள் நீலியாமே. நீ சாரோனின் ரோஜாவாமே, நீ முட்களுள் நீலியாமே. உன்னகந்த நாமங்களும் நித்திய சுகந்தம் நவிடுமே. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நீ விண்ணக வேந்தனாமே, நீ மன்னக மன்னனாமே. நீ விண்ணக வேந்தனாமே, நீ மன்னக மன்னனாமே. நீ நின்னக கண்ணனாமே, விண்ணவனாகிடுமே. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. நான் காணாத பேரின்பத்தை அழிக்கும் என் பரமே உமக்கு நன்றி. என் பரமே உமக்கு நன்றி. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆயத்த நாள், ஓய்வு நாள், இவைகளின் சங்கம வேளையின் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தரை நாங்கள் சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போமையானால், தேவரே நீரும் எங்களை சந்திக்க ஆயத்தமுள்ளவராக வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுகிற எவ்விடத்திலும் நான் பிரசன்னராகி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன், எங்கள் மத்தியிலே நீர் ஆவியானவராய் பிரசன்னராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆவியோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் தேவனே. அதோடு மாத்திரமல்ல, ஆவியானவர் வார்த்தைகளின் மூலமாகத்தான் எங்களோடு கூட பேசுகிறவர். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறவர். அவ்விதமான வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் ஆவி புத்துயிர் பெறுகிறது, எங்கள் ஆன்மா புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது.
இவ்விதமான கிருபைகள் நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, வார்த்தையாக வாழுகிற தேவன், எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளுவீராக. மனக்கண்களின் மூலமாக, இருதயத்தின் கண்களின் மூலமாக நாங்கள் உம்மை தரிசிக்கவும், உம்முடைய வழியை பின்பற்றவும், அதனால் உண்டாகிறதான ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கடந்த செய்தியிலே தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்ததான செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதனையும் மனுஷியையும் படைத்தார் என்றும், அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலும் பாவம் செய்தபடியினாலும் தேவனாகிய கர்த்தருடைய வழிக்கு விலகி தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை இழந்தவர்களாக மாறினார்கள் என்றும் நாம் அறிந்தோம். அவர்கள் நிர்வாணிகளாக மாறினார்கள் என்பதையும் அறிந்தோம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் சர்ப்ப வடிவிலே இருந்ததான சாத்தான் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இவ்விதமாக இவர்கள் மீறுதல் செய்தபடியினாலே, பாவம் செய்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவராக கூப்பிட்டு தனித்தனியே அவர்களை விசாரித்து, அவர்கள் ஏன் இவ்விதமான பாவத்தை செய்தார்கள் என்பதை விசாரித்து ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பை வழங்கினார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆக தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் செய்கிறதான பாவங்களுக்கு உடனடியாக நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் நினைக்கிறது போல ஆதாமின் காலம் முதற்கொண்டு இந்த உலகத்திலே சந்ததிகள் பெருகி கடைசியிலே உலகத்தின் முடிவு காலத்திலே தான் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று நாம் நினைக்கவே கூடாது. அவதமாக நாம் நினைப்போமேயானால், இன்றைக்கு இருக்கிறதான நீதிமன்றங்களை நாம் யோசிப்போமேயானால், அந்த நீதிமன்றங்களிலே ஏராளமான கேஸ்கள், ஏராளமான வழக்குகள் இருக்கிறது நிலுவையில். அவதமாக இருக்கிறதான அந்த வழக்குகளை எல்லாம், நிலுவையில் இருக்கிறதான வழக்குகளை எல்லாம் அதனே விசாரித்து ஒரு ஜட்மெண்ட், தீர்ப்பு வழங்குகிறதற்கு அநேக ஆண்டுகள் ஆகிறது. உடனடியாக தீர்ப்பு கிடைக்கிறது. அவதமாக அநேக கேஸ்கள் எல்லாம் பெண்டிங் ஆகி, அநேக கேஸ்கள் பெண்டிங் ஆகிக்கொண்டே இருக்கிறபடியினாலே அந்த கேஸ் நடந்து கொண்டே இருக்கும் போதே வாதி பிரதிவாதி இவர்கள் எல்லாருமே செத்து போயிருப்பார்கள். ஆக அந்த கேஸானது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இவ்விதமாக இந்த உலக நீதிமன்றங்களிலேயே அநேக கேசுகளுக்கு சரியான, அநேக வழக்குகளுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காத போது தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் மரித்து ஆவியாக மாறிவிடுவார்கள். ஆன்மாவிலே ஆன்ம வாழ்வுக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கூப்பிட்டு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவராக நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று நினைப்பது தவறான ஒரு காரியம். அவதமாக நினைப்பமையானால், ஆதாம் காலம் முதற்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு கால பரியந்தம் ஏறக்குறைய 7000 ஆண்டுகள், 7000 ஆண்டுகளிலே மரித்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனை விசுவாசித்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், இவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் பகுத்து பிரித்து ஒவ்வொருவராக நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டார். ஆகையினால தான் உடனடியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தர் உடனடியாக நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இதை ஆதாம் ஏவாள் இவர்களுடைய வாழ்வின் சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதாமையும் விசாரித்தார், உடனடியாக நியாய தீர்ப்பை வழங்கினார். ஏவாளையும் விசாரித்தார், உடனடியாக நியாய தீர்ப்பை வழங்கினார். சாத்தானையும் விசாரித்தார், உடனடியாக நியாய தீர்ப்பை வழங்கினார். இந்த நியாய தீர்ப்புகளை சுமந்தவர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டவன் தண்டனைக்குரியவன். அவதமாக சாத்தானையும் தண்டனைக்குள்ளாக்கினார். குறிப்பாக இதில் அநேக காரியங்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் வெளியரங்கமாக எழுதப்படவில்லை. சாத்தானை தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாக தண்டித்தார் என்றால், கேருபீன்கள், சேராபீன்கள் இவர்கள் எல்லாரையும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக காவலுக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த ஏதேன் தோட்டமே தீட்டாகிவிட்டது. சாத்தானாலும் மனிதர்களாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினாலும், பாவம் செய்தபடியினாலும் பாவத்துக்குரிய தண்டனையை சாத்தானும் அடைய வேண்டும், ஆதாமும் அடைய வேண்டும், ஏவாளும் அடைய வேண்டும். ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்கினதோடு மாத்திரமல்ல, தண்டனையும் கொடுக்கிறார். அந்த தண்டனை என்னவென்றால், அவர்களை அழைத்து
தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அத்தி இலைகளை கொண்டு அவர்கள் தங்கள் நிர்வாணங்களை மூடியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக அத்தி இலைகளை அவர்கள் தரித்தவர்களாக இருந்தபடியினாலே அது ரொம்ப காலத்துக்கு தாங்காது. அந்த உடை நிரந்தரமான உடை ஆகாது. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இருவரையும் அழைத்து 2 ஆடுகளை பலியாக்கி அந்த 2 ஆடுகளின் தோலை உரித்து இருவருக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி, அதன் பின்பு நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது, நீங்கள் பாவம் செய்தபடியினாலே உலகத்திற்குள் சென்று நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று ஏதேனை விட்டு துரத்து விடுகிறார் என்று நாம் அறிகிறோம். கவனிச்சுங்களா? விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அனுப்புகிறார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அதன் பின்பு என்ன நடக்கிறது என்றால், மீண்டுமாக இவர்கள் ஏதேனின் வாழ்வுக்குள் ஓடி வந்து விடுவார்கள் என்பதை தேவன் அறிந்தபடியினாலே அவர்கள் ஒருபோதும் ஏதேனின் வாழ்வுக்குள்ள திரும்ப முடியாது. அவர்கள் திரும்பாதபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஏதேனை விட்டு துரத்த தீர்மானிக்கிறார். ஏதேனை விட்டு அவர்களை துரத்தும் போதே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி அனுப்புகிறார். அனுப்பினதோடு மாத்திரமல்ல, அந்த ஏதேன் தோட்டம் முழுவதையுமே அது கேருபீன்களை எல்லாம் வைத்து காவல்படுத்தி விட்டார். அடுத்த வசனங்களிலே அது சொல்லப்படுது. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவர் போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் அவனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். உடனடியாக பரலோக ராஜ்யத்தினின்று கேருபீன்களை எல்லாம் வரவழைத்து அந்த கேருபீன்களை எல்லாம் காவலுக்கென்று நியமித்து விட்டார். அவர்கள் கரங்களிலே சுடரொளி பட்டயம், ஒளியின் பட்டயமானது கொடுக்கப்படுகிறது. அது அக்னிமயமான பட்டயம். அதனிடத்துல வருகிறவர்கள் அந்த அக்னிமயமான பட்டயத்தினாலே பலியாக்கப்படுவார்கள், பட்சிக்கப்படுவார்கள், கொன்று போடப்படுவார்கள். இவ்விதமான ஒரு காவலை தேவனாகிய கர்த்தர் நியமித்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை தண்டனைக்குள்ளாக்குகிறார். ஏதேனை விட்டு துரத்தப்படுதல் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டதான தண்டனை. அவர்கள் உலகத்திற்குள்ளாக வந்து மிகவும் கஷ்டப்பட வேண்டும். அவர்கள் புதிய புதிய விதைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய அனுமதியின் பேரிலே ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவைகளையெல்லாம் இந்த உலகத்திற்குள்ளாக விதைத்து அந்த கனி விருட்சங்களை எல்லாம் வளர வைக்க வேண்டும். அதுவரைக்கும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுதான், துன்பப்பட்டுதான் அவர்கள் தங்களுக்கான உணவை சேகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். சாத்தானுக்கும் என்ன தண்டனையை கொடுத்தார் என்றால், ஏதேன் தோட்டத்துக்குள்ளாகவே வைத்து அநேக ஆண்டுகள் அவனை அங்கேயே இருக்கும்படியாக செய்துவிட்டார். கேருபீன்களை எல்லாம் காவலாக வைத்து சுடரொளி பட்டயங்களை எல்லாம் காவலாக வைத்து விட்டார். இவள் சாத்தான் அதனை மீறி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர முடியாது. அக்னிமயமான தோட்டமாக அது மாறிவிட்டது. இப்ப சாத்தான் அந்த இடத்திலேயே அவன் தண்டனையை அநேக ஆண்டுகள் அனுபவித்தான் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எழுதப்படாத காரியங்கள். புத்தகங்களை எழுதும் போது இவைகளை குறித்தெல்லாம் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று எழுதியிருக்கிறோம். ஆகையினாலே இவ்விதமான தண்டனைகளை உடனடியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அருளுகிறார். ஒரு மனிதன் தவறு செய்வானேயானால், சட்டத்தை மீறுவானேயானால், இந்த உலக வழக்கத்தின்படியே அவன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறான். அவன் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட அவன், அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவன் தண்டனைக்குள்ளாக மாற்றப்படுகிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பை நீதிபதி வழங்குவான். அந்த நியாய தீர்ப்பிலே இத்தனை ஆண்டு காலங்கள் இவன் சிற தண்டனை அனுபவிக்க வேண்டும், அல்லது கொலை செய்திருப்பானேயானால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இவ்விதமாக உடனடியாக தேவனாகிய கர்த்தர் அவரும் கூட நியாயம் விசாரித்து உடனடியாக தண்டனையும் வழங்குகிறார். இப்பொழுது ஆதாம், ஏவாள் இவர்கள் எல்லாரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். உலகத்திற்குள்ளே வந்து அவர்கள் மிகவும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு விளைச்சல்களை எல்லாம் உண்டு பண்ணி அவர்கள் தங்கள் வாழ்வை
அமைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகையினால்தான் ஆதாமுடைய பிள்ளைகள் ஒருவன் ஆபேல் என்று சொல்லப்படுகிற ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக மாறினார். ஆகையினால் ஆடு மாடுகள் இப்படிப்பட்ட மந்தைகளை எல்லாம் அவர்கள் வளர்த்து அவர்களுக்கு கனி விருட்சங்கள் இன்னும் எத்தனை விதமான காய்கறிகள் இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு புசிய கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களை தான் அடித்து புசித்தாக வேண்டும். இவ்விதமான நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதன் பின்பு காயின் என்று சொல்லப்படுகிறவன் தோட்ட வேலை செய்கிறவனாக இருந்தான் என்றும் ஆபேல் மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் பலிக்காக காணிக்கைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு வந்து தேவனை அதன் மூலமாக சந்தித்து பேசினார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதன் பின்பு இங்கே இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த காயின் ஆபேல் என்று சொல்லப்படுகிற ஆதாமுடைய பிள்ளைகள் இருவருமே, காயின் சாத்தானுடைய மகன் என்று முன்னதாகவே அறிந்தோம், ஆபேல் ஆதாமுக்கு பிறந்தவன். ஆகையினால இவர்கள் இருவரும் காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு வருகிறார்கள். அவலமாக கொண்டு வருகிறதன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார், நம்மோடு கூட பேசுவார், அவரை நாம் சந்திக்க கூடும், அதன் மூலமாக தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடும் என்பதையெல்லாம் அறிந்துதான் அவர்கள் ஒருவன் பலி செலுத்துகிறான். ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலே முதல் தரமானதை கொழுத்ததை கொண்டு வந்து காணிக்கையாக பலியாக படைக்கிறான். காயினோ நிலத்தை பயிரிடுகிறவனானபடியினாலே அவன் தன் அநேக கனி விருட்சங்களை எல்லாம் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கிறான். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். இங்கேயும் நியாய தீர்ப்புக்கான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆகையினால் தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தபோது காயின் வைத்ததான கனி விருட்சங்களையும் பார்க்கிறார். ஆபேல் படைத்து பலியாடு இந்த பலியையும் பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆபேல் செலுத்தினதான பலியை ஏற்றுக்கொண்டார், காயின் செலுத்தினதான காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கேள்விக்குறியாக அமைந்து விட்டது. காயினுக்கு ஆபேலுக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏன் தேவன் இப்படி செய்தார்? இருவருடைய காணிக்கைகளையும் அவர் எடுத்திருக்கலாமே என்று இருவருமே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். காயின் ஆபேலை பார்த்து வைகிறான், திட்டுகிறான். உன்னுடைய காணிக்கையை மாத்திரம், உன்னுடைய பலியை மாத்திரம் தேவன் ஏன் ஏற்றுக்கொண்டார்? இதற்கு ஆபேலுக்கு என்ன தெரியும்? ஆபேலுக்கு பதில் இல்லை. ஆபேலிடத்தில் அவன் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆகையினாலே காயின் என்ன செய்கிறான்? இருவரும் வாக்குவாதம் செய்து காயினுக்கு தேவன் எரிச்சல் உண்டாயிற்று. ஆபேலின் மேலே எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடியெல்லாம் வேறுபட்டது. தேவனாகிய கர்த்தர் வந்து விசாரிக்கும் போது காயினையும் அவன் காணிக்கைகளும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது, கோபம் வந்து விட்டது அவன் முகநாடியிலே. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆகையினால் காயின் செய்தது பாவம். பாவம் என்கிறதான காரியத்தை எல்லாம் தேவன் இங்கே பயன்படுத்துகிறார். காயின் யார் என்று தேவனுக்கு நன்றாகவே தெரியும். இவன் சாத்தானின் மகன். ஆகையினால்தான் இவனுடைய எண்ணங்கள், இவனுடைய குணம் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறது என்று தேவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகையினால்தான் தேவனோடு கூட அவன் பேசும்போது அவனுடைய முகநாடியே வேறுபடுகிறது. தேவனோடு கூட எரிச்சல் கொள்ளுகிறான். ஆகையினால்தான் தேவன் சொல்லுகிறான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும், நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு நீ அந்த பாவத்தை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லுகிறார். காயின் தன் சகோதரனாக அவளோட வயல்வெளியில் இருக்கும்போது பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. கவனித்தீர்களா? சாத்தான் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரையும் வஞ்சித்தபடியினாலே அவனும் தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான். ஆக தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் சாத்தான் அவர்களிடத்திலே பேசும்போது என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வோமே, ஆனால் தேவன் சொன்ன காரியம் பொய்த்து விட்டது, சாத்தான் சொன்ன காரியம் தான் மெய்த்து விட்டது. சாத்தான் என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். சாவு என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாது.
தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் சாவு என்பதை எந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்று தேவன் ஒருவர் மாத்திரமே அறிந்திருந்தார். சாத்தானுக்கும் தெரியாது நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாவை பற்றி பேசுகிறார். ஆதாமுக்கும் தெரியாது சாவு என்றால் என்னவென்று தெரியாது. ஆகையினால் நீங்கள் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார். கனியை புசித்தார்கள், ஏவாளும் புசித்தார், ஆதாமும் புசித்தார், யாருமே சாகவில்லை. ஆனால் சாத்தான் சொன்ன வார்த்தை தான் உண்மையை போல தோன்றுகிறது. நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று. ஆகையினாலே இந்த இடத்திலே சாவு என்றால் என்னவென்றே தெரியாது. எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணும்படியாக 2 ஆடுகளை அடித்தாரோ அப்பொழுதுதான் நன்றாக உயிரோடு நடமாடிக்கொண்டிருந்த அந்த ஆடுகள் கொல்லப்பட்ட பிறகு, பலியாக்கப்பட்ட பிறகு அவைகள் செயலற்ற நிலைக்கு வந்து விடுகிறது. ஒரு சவமாக மாறிவிடுகிறது. ஆகையினாலே சாவு என்பதை ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது பார்த்தார்கள் என்றால் ஏதேன் தோட்டத்திலேயே பார்த்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது சாவு என்றால் செயலற்ற நிலை. சரீரமானது மரித்து போய் சரீரம் நடமாடாது, சரீரம் சுவாசியாது, சரீரம் செயலற்ற நிலைக்கு வந்துவிடும். மீண்டும் அது உயிர் பெற்று நடமாடக்கூடிய நிலைக்கு வந்து விடாது என்பதை அவர்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்தார்கள் ஆதாமும் ஏவாள். அப்பொழுதுதான் சாவு என்றால் என்னவென்று அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது காயின் ஆபேலோடு கூட தர்க்கித்து ஆபேலை கொலை செய்தான். வயல்வெளியில் அவர்கள் இருக்கிறபடியினாலே ஏதோ ஒரு கல்லை ஆயுதமாக பயன்படுத்தி அவன் கொன்று இருக்கலாம். கொன்ற பிறகுதான் ஆபேல் செயலற்ற நிலைக்கு வந்து விடுகிறான். அவன் மரித்து போனான். அவன் மரித்த நிலையை காயினும் பார்க்கிறான். ஆதாம் ஏவாளுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே ஒரு ஆடை சவமாக அவர்கள் பார்த்தபடியினாலே ஆபேல் மரித்து விட்டான், இவன் சவமாகி விட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது காயினை விசாரிக்கிறார். அந்த இவன் செய்தது பாவம், மனுஷ கொலைபாதகம். கவனித்தீர்கள்? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே சாத்தான் மனுஷ கொலைபாதகனாயிருந்தான். அவனுக்கு ஏன் மனுஷ கொலைபாதகன் என்று ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகன் என்று பெயர் வந்தது என்றால், நாம் முன்னதாகவே பார்த்த வண்ணமாக அவர்கள் கனியை புசித்த நாளிலே சாகவில்லை, சரீரத்திலே சாவை அடையவில்லை. அவர்கள் சரீரத்திலே உயிரோடு தான் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மறைமுகமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளாக ஆவியை ஊதி உருவாக்கின ஜீவாத்மா மரித்து போயிற்று. இதை ஆதாமும் அறியான், ஏவாளும் அறியார். ஆகையினாலே இவர்கள் இருவருடைய ஆன்மாக்களும் மரித்து போய்விட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்று, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்தால் ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகிறது, சரீர மரணம் என்று சொல்லப்படுகிறது, பிந்திதான் வருகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்கிறார். ஆகையினாலே ஆதாம் ஏவாளும் சரீரத்தில் உயிரோடு தான் இருக்கிறார்கள், சாவை அடையவில்லை. அவர்கள் அநேக ஆண்டுகள் வாழ்ந்துதான், அநேக நூற்றாண்டுகள் வாழ்ந்துதான் கடைசியிலே சாகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆன்மா மறைமுகமாக செத்து போயிற்று. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அவர்கள் பாவம் செய்தபடியினாலே, முதல் பாவம் அவர்கள் செய்தபடியினாலே அவர்கள் ஆத்துமாவிலே சாவை அடைந்தார்கள். இது மறைமுகமாக நடந்ததான சம்பவம். ஆகையினால்தான் ஆதாமின் ஆன்மாவும் ஏவாளின் ஆன்மாவும் பரலோகத்தை அடைந்ததாக வேதத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. ஆபேல் தான் முதலாக பரலோகத்தை அடைந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆபேல் இவ்விதமாக மரித்த போது தேவனாகிய கர்த்தர் காயினிடத்தில் வந்து விசாரிக்கிறார். ஏனென்று காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் இதனை அறிந்தார். எப்பொழுது அறிந்தார், எப்படி அறிந்தார் என்றால், ஆபேலினுடைய ரத்தம் என்று சொன்னால் ரத்தம் ஒன்றும் போய் பறந்து போய் மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் ஒன்று பறந்து போய் தேவனிடத்திலே முறையிடார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ஆகையினாலே அந்த ரத்தமானது வெளியேறிவிட்டால் உடலை விட்டு அவனுடைய உயிரும் அந்த ரத்தத்தோடு கூட பிரிந்துவிடும். எல்லா மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. ஆகையினாலே அந்த ரத்தமானது ஜீவனுக்கு சமானம், உயிருக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் புத்தகத்தில் என்ன வாசிப்போமே ஆனால்
லேவியராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே எல்லா மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே ரத்தம் உயிருக்கு, மாம்சத்தில் உள்ளாக இருக்கிறதான ரத்தம் உயிருக்கு சமானம், ஜீவனுக்கு சமானம். அந்த ரத்தத்தை ஒரு மனிதன் வெளியேற்றினால் அவன் பாவம் செய்தவன் ஆவான். அதோடு மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தின் நிமித்தமாக, இரத்த பழி நிமித்தமாக நான் அந்த இரத்த பழியை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிப்போம். லேவியர் 17ஆம் அதிகாரம் 11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. உங்களில் ஒருவன் ரத்தம் புசிக்க வேண்டாம். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதும் ரத்தம் தான் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது நிமித்தம் உங்களில் ஒருவன் ரத்தம் புசிக்க கூடாது, புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரர்களும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தை புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவன் அதன் உயிரை குடித்ததற்கு சமானம். ஆகையினால் ரத்தத்தை புசிக்கிறவன் அதன் உயிரை குடித்து விட்டு, அந்த மிருகஜீவன் உயிரை குடித்து விட்டதற்கு சமானம். ஆகையினால் அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த இடத்திலும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோமேயானால், தேவனாகிய கர்த்தர் காயினிடத்தில் என்ன பேசுகிறார் என்றால், உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். அவன் அறிந்த போதிலும் நான் அறியேன் என்று மூர்க்கமாக பதில் சொல்கிறார். எங்கே என்றால் அதற்கு அவன் நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கூட மூர்க்கமாக தேவனிடத்துக்கு பதில் கொடுக்கிறான். தேவனிடத்திலே நான் காவலாளியோ, நான் என்ன என் சகோதரனுக்கு வாட்ச்மேனா என்று கேட்கும் அளவிலே தேவனை எதிர்த்து பேசுகிறான். அப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சாப வார்த்தைகளை, தண்டனையை அறிவிக்கிறார். இப்பொழுது காயின் செய்த தவறு நிமித்தமாக சாத்தான் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதன் என்றால் ஆதாம் ஏவாளுடைய ஆன்மாக்களை அவன் கொண்டு போட்டான். இங்கேயோ அவன் சாத்தானுடைய வித்தாக காயின் இருக்கிறபடியினாலே, அவனுக்குள்ளும் அந்த கொலைபாதக வித்து இருக்கிறபடியினாலே, அவன் ரத்தத்திலே அது இருக்கிறபடியினாலே அவன் ஆபேலை கொலை செய்கிறான். ஆகையினாலே அந்த ஆபேலை கொலை செய்தது தேவனுடைய பார்வையிலே மிகவும் தவறானது. பின்னதாகத்தான் அவர் கற்பனை எழுதி கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலேயே 10 கற்பனைகளின் மீறுதல் இருக்கிறது. இதை மனதின் பிரமாணம் என்கிறதான புத்தகத்திலே எழுதியிருக்கிறோம். ஆகையினாலே மனதின் பிரமாணம் என்கிறதான புத்தகத்திலே ஏதேன் தோட்டத்திலேயே மனிதன் 10 பிரமாணங்களை மீறிவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 பிரமாணங்களின் மீறுதல், தேவன் எழுதி கொடுத்ததான கட்டளைகள் 10 கட்டளைகளின் மீறுதல் ஏதேன் தோட்டத்திலே நிகழ்ந்தேறிவிட்டது. அதில் ஒன்றுதான் மனுஷ கொலை பாதகம் என்று சொல்லப்படுகிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டளை தேவன் வெளியரங்கமாக அருளாவிட்டாலும் தேவனுடைய சிந்தையிலே அது இருக்கிறது. மனுஷ கொலை பாதகம் என்று சொல்லப்படுகிறது. மன்னிக்கப்படாத பாவம். கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தருடைய எண்ணத்தின் காரியம். அவதமாக காயின் ஆபேலை கொலை செய்தபடியினாலே தேவன் வந்து விசாரிக்கிறார். எவ்விதமாக ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது, சாத்தானும் பாவம் செய்த போது தேவன் கூப்பிட்டு விசாரித்தாரோ, அவ்விதமாகவே காயினையும் ஆபேலை அவன் கொன்றபடியினாலே வந்து விசாரிக்கிறார். விசாரித்த போது அவன் செய்தது தவறு. தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனமும் இல்லை. எவ்விதமாக ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலேயே தவறு செய்த போதிலும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனமற்றவர்களாய் வேறு வேறு பதிலை தேவனுக்கு சொல்லி கோபத்தை மூட்டினார்களோ, அவ்விதமாக காயின் சொல்லுகிறதான பதிலும் கூட தேவனுக்கு கோபத்தை மூட்டிவிட்டது. அவன் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ, அவன் எங்கே இருக்கிறான் என்று என்னை ஏன் கேட்கிறீர் என்றெல்லாம் மூர்க்கமாக பதில் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், அவனுடைய ரத்தத்தின் சத்தம், எல்லா மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் அவனுடைய உடலை விட்டு வெளியேறிவிட்டது. அந்த ரத்தத்தினுடைய ஆவி ரத்தத்தோடு கூட சேர்ந்து அவனுடைய ஆன்மா, அவனுடைய ஆவி உடலை விட்டு வெளியே வந்து விட்டது. அந்த ஆவிதான் தேவனிடத்தில் போய் முறையிட்டது.
இங்கே எழுதப்படும் போது ரத்தத்தின் சத்தம் என்று எழுதப்படுகிறது. அது தவறான ஒரு வார்த்தை. ஆன்மாவின் சத்தம், அவனுடைய ஆன்மா என்னிடத்தில் வந்து பேசிற்றே என்று தேவன் சொல்லியிருக்க வேண்டும். இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் ஆபேலின் நிமித்தம் காயினை விசாரித்தார். அவன் குற்றவாளி என்று அவருடைய விசாரணை மூலமாக தெரிய வருகிறது. உடனடியாக தண்டனையை அவர் அறிவிக்கிறார். என்ன தண்டனை? உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. ஏனென்றால் அவன் விவசாயி. நீ சாபம் சுமந்தவனாய் நிலத்தை பயிரிடுகிறாய். ஆகையினால அது நல்ல பலனை உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். ஒரு இடத்துல நீ நிலையாக இருக்க முடியாது. இருந்தால் உனக்கு எல்லா செல்வமும் பெருகும். ஆனால் நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கிறபடியினாலே நீ நாடோடியை போல திரிகிறவனாக இருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை, கவனித்தீர்களா? தண்டனை என்கிறதான வார்த்தையை இங்கு சொல்லப்படுகிறது. காயினை தேவன் விசாரித்தார். உடனடியாக நியாயம் தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பு, நியாய விசாரணைக்கு பின்பு அவன் குற்றவாளி என்று தேவன் தீர்மானிக்கிறார். தீர்மானித்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு தண்டனையும் எழுதுகிறார். காயின் சொல்லுகிறான் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். ஏனென்றால் சாபம் சுமந்து அலைகிறான். காயின் நெற்றியிலே தேவன் ஒரு அடையாளத்தையும் போட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அந்த அடையாளத்தை காணும் போதெல்லாம் எல்லாரும் என்னை கொல்ல துணிவார்களே, அது வித்தியாசமான அடையாளமாக என் நெற்றியிலே இருக்கிறது என்று அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். ஆனாலும் தேவன் எழுதினாலும் தண்டனையை, தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. அவரை நினைத்தாலும் அவர் மாற்ற மாட்டார். கவனித்தீர்களே, விதமாக ஒரு அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் அவன் நெற்றியிலே போட்டார் என்று எழுதப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொல்லப்படுகிறது. விதமாக அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்றால் எல்லா மனிதர்களும் பார்க்கும்படியான இடத்திலே தான் அந்த அடையாளத்தை போட முடியும். இந்த இடத்திலே நேரடியாக சொல்லப்படவில்லை. நெற்றியிலே அடையாளம் போட்டார் என்றெல்லாம் எழுதப்படவில்லை. எவனும் அவனை கொண்டு போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்றுதான் எழுதப்படுகிறது. அது முகத்திலே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு அடையாளமாக இருக்கலாம். இவ்விதமாக காயினை சபித்து தண்டனையும் வழங்கி தேவனாகிய கர்த்தர் அவன் நாடோடியாய் திரிவான் என்றெல்லாம் சொல்லி அவனுக்கு தண்டனையும் வழங்கி அவனை துரத்தி விடுகிறார். எவ்விதமாக ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளையும் துரத்தினாரோ அவ்விதமாக பாவம் செய்த காயினையும் அவன் நாடோடியாய் அலையும்படியாக அவனை துரத்தி விட்டார். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சமூகம், அவருடைய முகம், சமூகம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய முகமும் முகத்தின் பார்வையும் அவன் பேருக்கு ஒருபோதும் இராது. தேவனை அவன் அதன் முதற்கொண்டு தரிசிக்கவும் முடியாது. ஒரே முறைதான் தேவனை பார்த்து பேசினான். அதுவும் அவனுக்கு தீர்ப்பாகவும் தண்டனையாகவும் மாறிவிட்டது. விதமாக தேவனாகிய கர்த்தர் எல்லா காலத்திலும் மனிதர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக தேவன் உடனடியாக நியாய விசாரிப்பையும் உடனடியாக தண்டனையும் அவர் கொடுக்கிறார் என்பதை ஆதாம் ஏவாளின் சரித்திரத்தின் மூலமாகவும் காயின் ஆபேலின் சரித்திரம் மூலமாகவும் வேத சரித்திரத்தின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவ்விதமாக இந்த உலகமானது ஒருபுறம் சாத்தானின் சந்ததி, சாத்தானுடைய மகன் காயின். அவனும் நோத் என்று சொல்லப்படுகிற தேசத்திற்கு சென்றான், அங்கே பெண் கொண்டான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கே தன் சந்ததியை பெருக்கினான். ஒருபுறம் சாத்தானின் சந்ததி காயின் மூலமாக பெருகி கொண்டு வருகிறது. ஒருபுறம் ஆபேல் மரித்து போனான். அவனுக்காக தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ஆன்மா தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாரும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இரத்த சாட்சிகளின் பலிபீடம் என்கிறதான ஒரு பலிபீடத்தை, ஒரு வாசஸ்தலத்தை இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள், நீதி நிமித்தமாக, நியாயத்தின் நிமித்தமாக, தேவனுடைய சாட்சியின் வசனத்தின் நிமித்தமாக, தேவனுடைய சாட்சியின் நிமித்தமாக கொல்லப்படுகிறவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு இரத்த சாட்சிகளின் வாசஸ்தலம், பலிபீடம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே சென்று அடைய வேண்டும் என்கிறதான ஒரு வாசஸ்தலத்தை ஆபேலின் நிமித்தமாக தேவன் ஏற்படுத்துகிறார். அவர்கள் ஆபேலினுடைய ஆவி அந்த இடத்திலே போய் வாசமாக இருக்கும். முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் ஆபேல். ஆகையினால் அவனுக்கென்று பரலோக ராஜ்யத்திலே இரத்த சாட்சிகளின் பலிபீடம் என்கிறதான
ஒரு வாசஸ்தலம் உருவாக்கப்படுகிறது. அங்கே அநியாயமாய் கொலை செய்யப்படுகிறவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அங்கே சென்று அடையும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இந்த வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகத்திலே இதற்கான காரியங்கள் எழுதப்படுகிறது. வாசிப்பாருங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 29 அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்திற்கும் தாங்கள் கொடுத்த சாட்சியினுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவருடைய எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால பரலோக ராஜ்யத்திலே இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய வானமண்டலத்திலே உண்டு பண்ணுகிறார். கடைசி காலத்திலே தான் அவர்கள் மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு தேவனுடைய காரியங்களை எல்லாம் நிறைவு செய்த பிறகு பரலோக ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றெல்லாம் வேத வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இவ்விதமாக முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் ஆபேல். ஆபேலுக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல வாசஸ்தலத்தை கொடுத்தால் அவன் ஆன்மா தங்கும்படியாக, இளைப்பாறும்படியாக. என்றாலும் அவர்கள் ஆன்மா அமைதலற்றுதான் இருக்கும். இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்கள் எல்லாம் ஆன்மாவிலே அமைதலற்று, தேவரே எங்களை அநியாயமாக கொலை செய்தார்களே, அவர்களை நீர் பழிவாங்காமல் இருக்கிறது என்ன என்று தேவனை நோக்கி விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய கடைசி இரத்த சாட்சியாக ஒரு மனிதன் மரிக்கும் போது இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேற பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெள்ளை அங்கிகளை எல்லாம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொள்வார் என்று மறுமைக்குரிய வாழ்வு, அநியாயமாய் கொலை செய்யப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிறதான நன்மை, ஆன்மீக நன்மை என்ன என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் கொலை செய்தவனுக்கோ தண்டனையை கொடுக்கிறார். காயின் கொலை செய்தான், அவன் நாடோடியாக திரிவான். அவனை கொல்லுகிறவன் மீது 7 பழி சுமரும் என்றால் எவனுமே அவனை கொல்ல மாட்டான் என்ற அர்த்தம். அவனுக்கு இயற்கையாக சாபம் வராது. கடைசியில் அவன் தற்கொலையாகிதான் சாக வேண்டும். அவர்கள் ஆன்ம லாபத்தை அவர்கள் அடைய மாட்டார்கள். இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் தீர்ப்பை எழுதுகிறார். நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும், தீமை செய்கிறவனுக்கு தீமைக்கேற்ற தண்டனையும் அவர் வழங்குகிறார். இவ்விதமாக சாத்தானின் சந்ததி காயினின் மூலமாக ஒருபுறம் பெருகிக் கொண்டே வருகிறது. மறுபுறம் மனிதனுடைய சுத்தமான சந்ததி ஆதாமின் மூலமாக பெருகின சந்ததியை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அட்டவணை கொடுக்கப்படுகிறது. ஆபேலுக்கு பின்பு ஆதாமுக்கு பிறந்தவன் உடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தினுடைய ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அந்த வம்ச வரலாற்று அட்டவணை அங்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய வம்ச வரலாற்று அட்டவணை. அவதமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வம்ச வரலாற்று அட்டவணையிலே ஏனோக்கு தேவனோடு பக்தி உள்ளவனாய் சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே. அதன் பின்பு ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாவதற்கான மனுஷீக சந்ததி ஒருபுறம் பெருகி கொண்டு வருகிறது. ஒருபுறம் சாத்தானின் சந்ததி, இன்னும் ஒருபுறம் வினோதமான ஒரு சந்ததி உருவாகிறது. அது என்னவென்றால், சாத்தான் எவ்விதமாக சர்ப்பத்துக்குள் புகுந்து, ஒரு மிருகத்துக்குள் புகுந்து, ஒரு மனுஷியை வஞ்சித்து அவள் மூலமாக தன்னுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தந்திரத்தை கையாண்டானோ, சர்ப்பமானது தேவன் படைத்த எல்லா ஜீவராசிகளிலும் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக தந்திரத்தை கையாண்டு சாத்தான் மனிதனை வஞ்சித்தான், தன் சந்ததியை பெருக்கிக் கொண்டான். இன்னொரு புறம் அவனோடு கூட தள்ளப்பட்ட 33 கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் பார்த்தார்கள், நம்முடைய குருவே ஒரு தவறான வழியிலே போகிறார், நாமும் அந்த தவறான வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், பூமியிலே ஆதாமின் மூலமாக பிறக்கிறதான மனுஷ குமார்த்திகள் எல்லாம் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள் என்பதை கண்டு சாத்தானோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களும் தங்கள் பங்குக்கு பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களும் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், சாத்தான் ஒரு மிருகத்தை, ஊரும் பிராணியை பயன்படுத்தி ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டது போல இவர்களும் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், சாத்தானோடு கூட தள்ளப்பட்ட 33 கோடி தூதர்கள் அவர்களும் கூட தங்கள் பங்குக்கு அநேக மிருகங்களை எல்லாம் பயன்படுத்தி
மனுஷகுமார்த்திகளோடு கூட சங்கல்பம் செய்து ராட்சதர்களை பிறப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வேதத்தினுடைய சரித்திரம் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கும் இந்த காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உலகத்தில். அப்பொழுது கர்த்தர் தேவகுமார் மனுஷன் பூமியின் மேல் பிறகு துவக்கி 6ஆம் அதிகாரம், அவர்களுக்குள் குமார்த்திகள் பிறந்தபோது மனுஷர் பெரிய துவங்கி அவர்களுக்குள் குமார்த்திகள் பிறந்தபோது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே மனுஷர்கள் மூலமாக பிறந்த குமார்த்திகள். தேவகுமாரர் என்று சொன்னால், தேவகுமார் என்றால் பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள். பரலோக தூதர்கள் அல்ல, அவர்கள் தண்டனை அனுபவிக்கும்படியாக பரலோகத்தை விட்டு தள்ளப்பட்ட தூதர்கள். அவ்விதமாக அந்த தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தரின் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது. கவனித்தீர்கள்? இந்த பெண்களை தெரிந்து கொண்டபடியினால அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகள் கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். கவனித்தீர்களா? ஆகையினாலே மனுஷகுமார்த்திகள் மூலமாக பிறக்கிறதும் தேவகுமாரர் அல்ல, ராட்சதர்கள். அவர்கள் ஏன் ராட்சதர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள் என்றால், இவர்களும் மிருகங்களை பயன்படுத்தி தான் இவ்விதமான ஒரு சங்கல்பத்தை உண்டு பண்ணுகிறபடியினாலே பாதி மிருகமும் பாதி மனித உடலும். ஒரு மனித தலை இருக்கும், அவனுக்கு மிருக உடல் இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறது. அவ்விதமாக மனித தலை இருந்தால் மிருக உடல் இருக்கும், மிருகத்தலை இருந்தால் மனித உடல் இருக்கும். இவர்களெல்லாம் பயந்து போய் இந்த ராட்சதர்கள் எல்லாம் மனிதர்களை கொன்று தின்கிறபடியினாலே, நரமாம்ச பட்சினிகளாய் இருக்கிறபடியினாலே, நரருடைய மாம்சம் என்றால் அவைகளுக்கு மிகவும் பிரியம். அவர்களெல்லாம் கொன்று தின்கிறபடியினாலே பயந்து போய் அவர்களெல்லாம் கடவுளாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இது நடந்த காரியம் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த காரியம் நடைபெறும் போது அவர் மிகவும் வேதனைப்பட்டு விட்டார். என்னவென்று வேதனைப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரின் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே, அவன் ஒன்றும் தெய்வீக கடவுள் அல்ல, ஆவி உள்ள சரீரம் உடையவன்கள் அல்ல, அவன் அக்னிமயமான ஒளிவடிவான மனிதனும் அல்ல, எல்லா மாம்சமான மனிதர்கள் தானே. அவன் இருக்கிற போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷங்களிலே இந்த உலகத்தை அழிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி சொல்லுகிறார். இவ்விதமாக அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே பெருகினார்கள். இவைகளெல்லாம் தேவன் பார்த்தபோது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஏன்தான் இந்த மனிதனை படைத்தேனோ என்று சொல்லி மிகவும் விசானப்பட்டார். விசனப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? அதற்கான தண்டனையை அவர் எழுதுகிறார். அப்பொழுது கர்த்தர் நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள். ஏனென்றால் ஊரும் பிராணிகளையும் சாத்தான் பயன்படுத்தினான். ஊரும் பிராணியாக சர்ப்பத்தை பயன்படுத்தினான். அவனுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்ந்து மிருகங்களை பயன்படுத்தினார்கள். அதனால் தான் மிருகம் மேலும் தேவனுக்கு கோபம், ஊரும் பிராணிகள் மேலே கோபம், பறவைகள் மேலே கோபம். மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் வரைந்து உண்டாஇருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று தீர்மானித்தார். அப்பொழுது எவனாவது ஒருவன் மறு சந்ததி உருவாக்குகிறதுக்கு தகுதியுடையவனாய் இருப்பானா என்று தேவன் தேடி பார்த்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. அவன் உத்தமனும் நீதிமானுமாய் தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே இருந்தான். அந்த ஜனங்களுடைய ராட்சத ஜனங்களுடைய பாவங்களுக்கு உட்படவில்லை. சாத்தானின் சந்ததியினுடைய பாவங்களுக்கு நோவா உட்படவில்லை. இவன் சுத்தமான ஒரு மனித சந்ததியாக இருந்தபடியினாலே நோவாவை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனிடத்தில் சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் நான் அழிக்கப் போகிறேன். ஊரும் பிராணிகள், மிருக ஜீவன்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாரையும் நான் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அழித்து போகிறேன். நோவாவே, நீ ஒரு பேழையை கட்டு, உன்னையும் குடும்பத்தினரை மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக நான் பாதுகாப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் சொன்னபடியே நோவா பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டி முடிக்க 120 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் ஆயிற்று. அவன் பேழையை கட்டிக்கொண்டே பிரசங்கிக்கிறான். இந்த உலகம் அழிய போகிறது, ஜலப்பிரளயத்தை தேவன் அனுப்ப போகிறார். ஜலப்பிரளயம் என்றால் என்னவென்றே அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பலத்த மழை அந்த காலத்தில் இந்த காலத்தில் பெய்கிறது போல மழை பெய்யாது. தேவனாகிய கர்த்தர் பூமியை மூடும்படியாக மூடு பனியை தான் அனுப்புவார். அந்த மூடு பனியின் மூலமாகத்தான்
பூமியில் உள்ள எல்லா மரம் செடி கொடிகள் நாற்றுகள் எல்லாம் முளைத்தெழும். பலத்த மழை பொழியாது. அப்பொழுதுதான் ஜலப்பிரளயம் வரும், பெரிய மழை வரும், 40 நாட்கள் மழை பொழியும் என்றெல்லாம் சொன்னபோது ஜனங்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவனை பரியாசம் பண்ணினார்கள். என்னமோ மழை பெய்கிறதாம், இவனுடைய பேழை மாத்திரம் மிதக்கப் போகிறதாம், இவன் மாத்திரம் காப்பாற்றப்படுவானாம், நாம் எல்லாம் அழிந்து போவோமாம் என்றெல்லாம் அவர்கள் பரியாசம் பண்ணி, ஏன்னா ராட்சதர்கள். ஆனால் அந்த ராட்சதர்களை நோவா பயன்படுத்தி கொண்டார். பெரிய பெரிய கோப்பை மரத்தினால் அந்த பேழையை கட்டினான். ஒரு மரத்தை அறுத்து வந்து அந்த மரத்தை 2ஆக பிளப்பார்கள். 2ஆக பிளந்தால்தான் அது என்னாகும், ஒரு மரத்தின் மேல் இன்னொரு மரத்தை வைத்து பேழையை கட்ட முடியும். 2ஆக. அதெல்லாம் ராட்சதர்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்தார்கள். ராட்சதர்கள் பயங்கர பலம் இருக்கும். அதுதான் அமானுஷ்ய சக்தி, சூப்பர் ஹியூமன் பவர். எல்லா சாதாரண மனிதனை விட அதிகமான பலசாலிகளாக அவர்கள் இருப்பார்கள். அந்த ராட்சதர்களை வைத்து பேழையை கட்டி கொண்டான் நோவா. கடைசியிலே தேவனாகிய கர்த்தர் சொன்ன வண்ணமாய் ஜலப்பிரளயம் வந்தது. 40 நாட்கள் மழை பொழிந்தது. 40 நாட்களுக்குள்ளாக அல்ல, ஒரு வாரத்துக்குள்ளாகவே இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அழிந்தார்கள். மிருகஜீவன்கள் அழிந்தது, ஊரும் பிராணிகள் அழிந்தது, ஆகாயத்து பறவைகள் அழிந்தது, எல்லாமே மனிதர்கள் அனைவருமே அழிந்தார்கள். நாங்கள் தானே பேழையை கட்டினோம் என்று நோவாவின் இடத்தில் வந்து அந்த பேழையின் கதவை தட்டி தட்டி பார்க்கிறார்கள். கதவை எங்கே திறக்க முடியும்? தேவனே கதவை அடைத்தார். பேழைக்குள்ளாக நோவாவையும் மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் கொண்டு வந்து சேர்த்த பிறகு கர்த்தரே கதவை அடைத்தார். நோவா ஒருவேளை பரிதாபப்பட்டு கதவை திறந்தால் இவனும் சாக வேண்டியது. ஆகையினாலே கர்த்தரே கதவை அடைத்து வெளியே தாழ்பால் போட்டு விட்டார். அவராக திறந்தால்தான் அந்த கதவு திறக்கும். அவ்விதமாக மாபெரும் தண்டனை தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் பேரிலே அருளினார். இது ஒரு மகா பெரிய நியாயத்தீர்ப்பு. அன்றைக்கே மனிதர்களுக்கு சரீரத்திலும் நியாய தீர்ப்பை கொடுத்தார், ஆன்மாவிலும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பானது கொடுக்கப்பட்டு விட்டது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசுவினுடைய சீடன் பேதுரு எழுதும்போது தான் எழுதுகிறார், இந்த ஜலப்பிரளயத்தினால் மரித்து போன இவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே இருந்தன என்று அவர் எழுதுகிறார். சரீரங்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. அவைகளெல்லாம் தண்ணீருக்குள்ளாக அழுகி நாரி கடைசியிலே ஆகாயத்து பறவைகள் முதற்கொண்டு எல்லாமே மரித்து விட்டன. உலகம் முழுவதும் நாரி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆன்மாக்களோ அவர்கள் உடலை விட்டு பிரிகிறது. ராட்சதர்களுடைய ஆன்மாவும் பிரிகிறது, மனிதர்களுடைய ஆன்மாக்களும் பிரிகிறது. அதன் பின்பு சாத்தானுடைய சந்ததியினருடைய ஆன்மாக்களும் பிரிகிறது. அந்த பிரிந்த ஜலப்பிரளயத்தினால் அழிவுண்டு பிரிந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே, அந்த ஆன்மாக்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் எங்கே வைத்தார் என்று பேதுரு எழுதுகிறார். பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20 முடிவு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை கொண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் அந்த பேழையிலே சிலராகிய பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த ஆவியிலே இயேசு சிலுவையிலே மரித்தார். அவருடைய ஆவி சரித்து விட்டு வெளியே வந்தது. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று எழுதப்படுகிறது. அவருடைய உடலை விட்டு வெளியே வந்த ஆவி நேரடியாக பாதாளத்தை சென்று அடைகிறது. அந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிறது வானமண்டலத்திலே தான் இருக்கிறது, பூமிக்கடியிலே இல்லை. பூமிக்கடியிலே எந்த வாசஸ்தலத்தையும் தேவன் வைக்கவில்லை. பூமிக்கடியிலே தோண்டிக் கொண்டே போனால் பாறைகளும் இன்னும் எத்தனை விதமான மண்ணுகளும் பாறைகளும் தண்ணீரும் தான் இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்திலும் பூமிக்குள்ளே எந்த பாதாளத்தையும் எந்த வாசஸ்தலத்தையும் வைக்கவில்லை. எல்லாமே வானமண்டலத்தில் தான் இருக்கிறது. அதனால் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவல் என்று சொன்னால் சிறை. விதமாக தேவனுடைய சட்டத்தை மீறுகிறவர்களுக்கும் ஆன்மாவிலே சிறை தண்டனை. இந்த உலக வாழ்விலே சரீரத்திலே பாவம் செய்து சரீரத்தை சட்டங்களை மீறி பாவம் செய்து நியாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறவனை காவலில் வைப்பார்கள். நீதிமன்ற காவல் என்றும் உண்டு, போலீஸ் காவல் என்றும் உண்டு. அதனால நீதிமன்ற காவலிலே வைத்தால் கொஞ்சம் சேஃபா இருப்பான். போலீஸ் காவலுக்கு வைத்தால் அவன் அடி உதையெல்லாம் வாங்கி உண்மையை வெளியே கொண்டு வந்து விடுவார். விதமாக காவல் என்று சொல்லப்படுகிற மிகவும்
கொடிதானது. அவதமாக இவர்களும் காவலில் வைக்கப்படுகிறார்கள். யாரு? நோவா காலத்திலே மரித்து போன அந்த ஆன்மாக்கள். அவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிவுண்டு கெட்டு போய் நாரி அழுகி போய் உருவடைந்து போயிற்று. கடைசியில பூமியில எந்த இடத்துல அது புதையுண்டு கிடக்கிறதோ தெரியாது. இன்றைக்கும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுக்கிறார்கள், மண்ணையெல்லாம் தோண்டி எடுக்கிறார்கள். உலகங்களில் எந்த இடத்துல எல்லாம் அழிந்தது. எலும்பு கூட எடுக்கும்போது ஒரு மனிதனுடைய எலும்பு கூட 23 அடி இருக்கிறது. அந்த காலத்து மனிதனை ஜலப்பிரளயத்தில் மரித்து போன ஒரு மனிதனுடைய எலும்பு கூட 23 அடி இருக்கிறது என்றால், அவனுடைய எலும்பு கூட 23 அடி என்றால், அவனுடைய உருவம் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? 24 அடி 25 அடி இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய உருவமுடைய மனிதர்கள், ராட்சதர்கள் அதைவிட பெரிய உருவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவ்விதமாக அவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் காவல் அறையிலே அடையுண்டு போயிற்று. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு, நோவாவின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்த ஜலத்தினாலே காக்கப்பட்டார். விதமாக ஆன்மாவுக்கும் தேவன் உடனடியாக தண்டனை கொடுக்கிறார். சரீரத்துக்கும் தண்டனை, ஆன்மாவுக்கும் தண்டனை. கவனித்தீர்களா? அதே போல இன்னும் உலகத்துல அதிகமான பாவங்கள் எந்த இடத்துல எல்லாம் பெருகி வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு கம்ப்ளைண்ட், பரலோக ராஜ்யம் வரைக்கும் போய் எட்டிட்டு என்றால் தேவன் உடனடியாக வந்து அதை நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரித்து அது உண்மையா பொய்யா. ஏனென்றால் இந்த உலகத்திலே அவர்களை எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், இவர்களை எல்லாரையும் விட்டு வைத்தால் அவர்கள் உலகத்தை முழுவதுமாக கெடுத்து விடுவார்கள். ராட்சதர்களும் சாத்தானின் சந்ததியினரும் இந்த உலகத்தை கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள் என்பதனால தான் தேவனாகிய கர்த்தர் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அவர்களை எல்லாரையும் அழித்தார். அதுபோல எந்தெந்த இடங்களிலெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் பாவம் செய்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து கேள்விப்படுவாரே ஆனால் அவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து பார்த்து அது உண்மை என்று கண்டால் உடனடியாக அவர்களுக்கு தண்டனையும் நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கொடுக்கிறார். அவதமாக ஜலப்பிரளயத்தினால் அழிந்து புதிய உலகத்தை நோவின் மூலமாக பெருக்கிக் கொண்டு வந்தார். அவதமாக பெருக்கிக் கொண்டு வந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியாக ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அதன் பின்பு ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத் என்று சொல்லப்படுகிறவனும் தெரிந்து கொண்டார். லோத்தையும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கு சண்டை வருகிறது. அந்த சண்டையிலே இவர்கள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த சூழ்நிலையிலே லோத்து ஒரு செழிப்பான பகுதியை தெரிந்து கொள்கிறான். அதனால தண்ணீர் ஓரமாக ஆறுகள் ஓடுகிறதான ஒரு செழிப்பான பகுதியை தெரிந்து கொள்கிறான். அந்த இடத்துல நல்ல ஆறு ஓடுகிறபடியினாலே அங்கே நல்ல விளைச்சல் எல்லாம் இருக்கிறது. ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்தில் லோத்து, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன், தெரிந்து கொண்டு நான் அங்கே போகிறேன் என்று சொன்னார். அந்த இடம் சோதோம் கொமோரா என்று சொல்லப்படுகிறதான இடம். அங்கே போன பிறகு லோத்துக்கு தெரியாது, அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றி பார்க்கவில்லை. அவன் ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் இந்த இடத்துல ஆற்றோரத்தில் கிடைக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நல்ல விவசாயம் செய்யலாம், நல்ல செழிப்பாக வாழலாம் என்றெல்லாம் நினைத்துதான் அவன் அந்த இடத்தை தெரிந்து கொண்டு போனான். ஆபிரகாமோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நல்ல இடத்தை நோக்கி நாம் மேய்ச்சலை கொண்டு நாம் மந்தையை மேய்த்து கொண்டு செல்வோம் என்று ஒரு நல்ல இடத்தை அவன் தெரிந்து கொண்டு போகிறான். இந்த லோத் சென்ற இடமோ மகா கொடிதான இடம். அங்கே வாழ்கிறதான ஜனங்கள் மகா கொடிதான பாவத்தை செய்கிறார்கள். அந்த பாவம் என்னவென்றால், அந்த காலத்து ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான இயற்கையான காரியத்தை நின்று மாறுபட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சோதம் கொமோரா ஜனங்களுடைய பாவம் என்னவென்றால், ஆண்கள் ஆண்களை விவாகம் செய்து ஆணோடு கூட அவலட்சணமான காரியங்களை செய்து, ஹோமோசெக்சுவாலிட்டி என்று சொல்வார்கள், அந்த மாதிரி காரியத்தை பாவத்தை செய்கிறார்கள். பெண்களும் அப்படிப்பட்ட பாவத்திலே ஈடுபடுகிறார்கள், லெஸ்பியன்ஸ் என்று சொல்வார்கள். இவ்விதமாக இது மகா கொடிதான பாவம். ஆகையினால் தேவனை இறங்கி வந்து பார்க்கிறார், இதெல்லாம் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு இது உண்மையா பொய்யா என்று நேரடியாக நான் போய் பார்ப்பேன் என்று வருவோம். இந்த சோதம் கொமோராவுக்கு போகும் வழியிலே ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமிடத்திலே பேசிக்கொண்டே வருகிறார். ஆபிரகாம் தன் அண்ணன் மகனாக லோத்தை நினைவு கூர்ந்து, நான் சோதம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது லோத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீர் ஒரு நீதிமான் இருந்தால் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா?
40 நீதிமான் அழைப்பீரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறார். கடைசியிலே தேவன் சொல்கிறார், 10 நீதிமான் இருந்தாலும், ஒரே ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த வாசஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன், அந்த இடத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது லோத்தை மனதில் வைத்துதான் ஆபிரகாம் இப்படி பேசுகிறான் என்று தேவனுக்கு தெரியும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மூன்று புருஷராக எப்படி வர முடியும்? 2 பேர் வருகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்தால் அவர்கள் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் மாறிவிடுவார்கள். அவர்கள் சுயநினைவை இழந்தவர்களாய் தேவனால் வழிநிறுத்தப்படுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அவருமாக இருவராய் சோதோம் கோமோரா பட்டணத்தில் வரும்போது லோத் அங்கே இருக்கிறான். அவர்களை வரவேற்கிறான். வரவேற்ற பிறகு லோத் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உணவருந்துங்கள் என்றெல்லாம் உபசரிக்கிறான். இதெல்லாம் அந்த ஊர் ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த ஜனங்களை அவர்களை உன்னிடத்தில் வந்தவர்கள் யார் என்று அனுப்பு, எங்களிடத்தில் நான் அவர்களை அறிய வேண்டும் என்றார்கள். கவனித்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு பாவம்! தேவனே நேரடியாக வரும்போது தேவனையே அந்த ஹோமோசெக்சுவல் என்று செக்ஷுவாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்திற்கு உட்படுத்துவோம் என்று தகராறு செய்கிறார்கள். கதவண்டை நின்று, லோத்தின் கதவண்டை நின்று தேவனுக்கு கோபம் வந்தது. அவர்கள் எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார். குருட்டாட்டத்தை உண்டு பண்ணின போது அவர்கள் எல்லாரும் கண் தெரியாதவர்களாக தடவி தெரிகிறார்கள். எங்கே இருக்கிறோம் என்றே தெரியவில்லை. அதன் பின்புதான் லோத்தையும் அவனுடைய மனைவியும் 2 குமாரத்திகளையும் மருமகன்கள் இருந்தார்கள், வர முடியாது என்று சொல்லிட்டான். எல்லாரையும் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தேவதூதன் அவர்களை அந்த பட்டணத்துக்கு வெளியே விட்டான். தேவன் உடனடியாக தீர்ப்பை வழங்குகிறார். பாருங்கள், வானத்திலிருந்து அக்னி இறங்கும்படியாக செய்து ஒரு இரவு முழுவதுமே சோதோம் கொமோரா ஆத்மா செபோயும் அது பக்கத்து இவர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்தால் செய்கிறதான பாவத்தின் நிமித்தமாக பக்கத்து ஊர்களிலே இருக்கக்கூடிய ஆத்மா செபோயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்களும் சேர்ந்து அக்னிக்கிரையாயிற்று. இதெல்லாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விடிய விடிய நெருப்பு எரிகிறது. வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்குகிறது. அக்னியினால் ஒரு வெடிகுண்டு, கந்தகத்தை வைத்துதான் வெடிகுண்டை தயாரிக்கிறார்கள். அவ்விதமாக வெடிகுண்டுகள் நிறைய இறங்கினா எப்படி இருக்கும்? அவ்விதமாக வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறக்கி இந்த சோதம் குமார பட்டணம் முழுவதுமே அக்னி கிடையாது. கவனித்திருக்கலாம். ஆகையினாலே இதை குறித்து கடைசியிலே பிற்காலத்திலே தான் இயேசுனுடைய சீடர்கள் எழுதும்போது தான் சரியாக எழுதுகிறார்கள். சோதம் குமாரா அந்த பட்டணத்தை சேர்ந்தவர்களுடைய பாவம் என்ன என்று எழுதுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு அழிவு வந்தது என்று எழுதுகிறார்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 பாவம் செய்த தூதர்களை தேவன் ஏனெனிலே பாவம் செய்த தூதர்களை குறித்து இங்கே எழுதுகிறார். பாவம் செய்த தூதர்களையும் தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, கவனிச்சிங்களா? காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளின் பின்னாக வரப்போகிறது அல்ல, அவ்வப்போதை தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். சோதம் கொமரா பட்டணத்தாருக்கு உடனடியாக நியாய தீர்ப்பு. ஜலப்பிரளயத்தில் நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஜலப்பிரளயத்தினால் உடனடியாக நியாய தீர்ப்பும் அழிவும். இதெல்லாம் பிற்காலத்தில் வருகிறவர்களுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கவனித்தீர்களா? ஆகையினால பிற்காலத்திலே வருகிறவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்றால் 2 காரியங்கள். முந்தின உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினால அழித்தார். சோதோம் கொமோரா பட்டணத்தை அக்னியினாலே அழித்தது எதற்கு அடையாளம் என்றால் இப்பொழுது இருக்கிற உலகமானது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. வாசிப்போமாக. 4ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 24 அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு
சிருஷ்டிப்பு பின் தோற்றம் முதல் இவ்விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால உலகம் ஜலத்தினாலே உண்டானது. ஜலத்தை பிரித்து தேவன் உலகங்களை உண்டு பண்ணினார். ஜலத்தினாலே உண்டாகி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பூமி இருக்கிறது என்று அறிந்தார். ஆகையினாலே ஜலத்தை கொண்டுதான் முந்தின உலகத்தை அழித்தார் என்று சொல்லப்படும். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனது என்பதையும் மனிதர் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறார். சோதம் கொமார பட்டணத்தாருக்கு உடனடியாக நியாய தீர்ப்பை கொடுத்து தேவன் அக்கினியினாலே அழித்தார். அதுபோல இப்பொழுது இருக்கிற உலகம், நாம் வாழ்கிற உலகமும் கூட கடைசியிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். வானத்திலே இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள், சூரியன், எத்தனையோ விதமான கிரகங்கள், இவைகள் எல்லாமே அக்னி. ஏராளமான நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமா என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து கேட்டார். மனிதனால் எண்ணக்கூடாத நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. இந்த அண்டம் பெரிது, விஸ்தீரணமானது. யூனிவர்ஸ் இஸ் அன்லிமிட்டட். அதுக்கு எல்லை என்பதே கிடையாது. அதுல ஏராளமான அக்னிமயமான நட்சத்திரங்கள் இருக்கு. அத்தனையும் இறக்கினால் இந்த பூமியை நோக்கி இத்தினூண்டு பூமி, அவர்கள் எல்லாமே அக்னிக்கரையாக மாறிவிடும். பூதங்கள் வெந்து உருகி போகும் என்றெல்லாம் சொல்லப்படுது. அதனால இப்படிப்பட்டதான ஒரு நியாயப்பிரிவு தேவன் நியமித்திருக்கிறார். இதற்கு அடையாளமாகத்தான் ஜலப்பிரளயத்து காலத்திலும் உடனடியாக நியாயத்திற்கும் ஆன்மாவுக்கு தண்டனை. சோதம் கொமரா பட்டணத்தை சேர்ந்தவர்களும் கூட அக்கினியினால் அழிக்கப்பட்டாலும் அவர்களும் கூட காவலறைக்கு தான் அவர்கள் ஆன்மாக்கள் சென்றிருக்கும். நோவா காலத்திலே மரித்தவர்களுடைய ஆன்மாக்கள் காவலறையில் இருக்கிறது. சோதம் கொமரா பட்டணத்தை சேர்ந்தவர்களுடைய ஆன்மாக்களும் காவலறையில் தான் வைக்கப்படும். கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள் எல்லாருக்குமே, இந்த காலத்திலே வாழ்கிற, பூமியிலே வாழ்கிற எல்லா ஜனங்களுக்குமே தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்ப்பை தான் வைத்திருக்கிறார். முந்தின உலகத்தை ஜலத்தினால் அழித்தார், இனிமேல் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று நோவாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். அதற்கு அடையாளமாக வானவில்லை தோற்றுவிக்கும்படியாக செய்தார். வானத்தில் இன்றைக்கு இருக்கிற உலகம் அக்கினிக்கிரையாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த உலகம் முழுவதுமே, இப்பொழுது நாம் வாழ்கிற பூமி முழுவதுமே அக்னி கடலாக மாறிவிடும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விடும், சமுத்திரம் இல்லாமல் போய்விடும். பூமியின் காற்றை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மீது அடியாதபடிக்கு பிடித்து விடுவார். பூமியிலே காற்று வீசாது, சமுத்திரம் இல்லாமல் போய்விடும். ஆக பூமியானது தகவென்று தகிக்க ஆரம்பித்துவிடும். வானத்திலிருந்து சூரியனுடைய உஷ்ணம் 7 பகலின் உஷ்ணத்தை போல் இருக்கும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள், அக்னி நட்சத்திரங்கள் எல்லாம் விழும். பூமி எங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்னி கிரையாகி கொண்டே இருக்கும். கடைசியிலே பூமி முழுவதும் அக்னியாக பூதங்கள் வெந்து உருகி, பூதங்கள் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இவைகளெல்லாம் பஞ்சபூதங்கள். இவைகள் எல்லாமே அக்னியாக மாறிவிடும். அதனால் இந்த முந்தின உலகத்தை ஜலப்பிரளயத்தான் அழித்தார். இந்த உலகம் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஆகையினாலே நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. எல்லா மனிதனுக்கும் அவ்வப்போது தேவனாகிய கற்றுக் கொடுத்து விடுகிறார். அவ்வப்போதே அவன் சரீரத்துக்கும் தண்டனை, அவனுடைய ஆன்மாவுக்கும் தேவனாகிய கர்த்தர் தண்டனைக்குரிய வாசஸ்தலத்தை சென்று அடையும்படியாக செய்து விடுகிறார். நீதியாய் வாழ்ந்தவர்களுக்கு நீதியுள்ள வாசஸ்தலத்தையும், அநீதியாய் வாழ்ந்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புக்குரிய காவலராகிய வாசஸ்தலத்தையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆக நியாய தீர்ப்பை அவ்வப்போது தேவன் எல்லா காலத்திலும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். இனி வரப்போகிற காலத்தில் கடைசியான ஒரு செய்தியாக, யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு, யாரெல்லாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், மனித ஆன்மாக்களை நியாயம் தீர்ப்பார்கள், யாருக்கெல்லாம் ஆன்மீக நியாய தீர்ப்பு உண்டு என்பதை குறித்து நாம் அறிய இருக்கிறோம். அதனால கேட்டதான செய்தியின்படி தேவனாகிய கர்த்தர் அவ்வப்போது மனிதர்களுக்கு சரீரத்திலும் ஆன்மாவிலும் நியாய தீர்ப்பையும் தண்டனையும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆகையினாலே நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு காண்பித்த நல்ல வழியை பின்பற்றவும், தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றவும், அதன் மூலமாக நம்முடைய ஆன்மா நல்ல இடத்தை சென்று அடையவும், தகுதி வாய்ந்தவர்களாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும், எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே தாமே இந்த நாளிலும் கூட உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்ததான செய்திகளை
நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனாகிய கர்த்தர் மனிதனை செம்மையானவனாக நீர் படைத்தீர். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்தான். நீர் எதிர்பார்த்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்வு அமையவில்லை தேவனே. ஆகையினாலே மனிதனை ஏன் தான் படைத்தேனோ என்று சொல்லி நீர் மனஸ்தாபப்பட்டீர். மனிதனை படைத்தது உம்முடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று நீர் அறிக்கையிட்டீர் தேவனே. அவ்விதமாக விசனத்தை உண்டு பண்ணுகிறதான மனித சந்ததி இந்த உலகிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி ராட்சதர்களையும் சாத்தானின் சந்ததியினரும் பெருகச் செய்தார்கள் மனிதர்கள். ஆகையினாலே தேவன் முந்தின உலகத்தை அழித்து நியாய தீர்ப்பை கொடுத்து, காயனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து, ஆதாம் ஏவாளுக்கு உடனடியான நியாய தீர்ப்பை கொடுத்து தண்டனையும் நீர் வழங்கினீர். சோதோம் குமாரா பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கும் உடனடியான நியாய தீர்ப்பையும் தண்டனையும் நீர் கொடுத்தீர். அவர்கள் ஆன்மாக்களை எல்லாம் ஆன்மாவிலும் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களாய் காவலறையிலே அடைத்து போடும்படியான நிர்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தேவரே, இவைகளையெல்லாம் எச்சரிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்தவர்களாய், நீர் சட்டத்தை வைத்துதான் நியாயம் தீர்க்கிறவர். ஆகையினாலே உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய உடன்படிக்கைகள் இவைகளெல்லாம் நாங்கள் கை கொண்டு இன்னும் உம்மை குறித்து அறிகிற அறிவை பெற்றவர்களாய், உமக்கு உகந்தவர்களாய், உம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்றவர்களாய், நீர் மனஸ்தாபப்படக்கூடாதபடிக்கு, ஏன் தான் இவர்களை படைத்தேனோ என்று நீர் மனஸ்தாபப்படாதபடிக்கு உம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தேவனே. தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நாங்கள் தப்புவிக்கப்படுவோமேயானால் தேவரே தாமே நித்திய ஜீவனுக்குள் எங்கள் ஆன்மாக்களை நீர் சேர்த்துக் கொள்வேன். அவ்விதமாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் எங்கள் ஆன்மீக வாழ்வு அமைய, சரீர வாழ்வு அமைய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீர் எல்லா சட்டத்திட்டங்களையும் எல்லா போதனைகளையும் அருளி இருக்கிறீர். அவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள ஞானமிக்கவர்களாய், ஆர்வமிக்கவர்களாய் இருந்து கற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே முன்னேறி அதனால் உண்டாகிறதான ஆன்ம லாபத்தை நித்திய ஜீவனாக பெற்று வாழ அருள் செய்து நம்முடைய நாமத்தை நீர் மகிமையில் செய்ய வேண்டுமாய் இந்த செய்தியை கேட்டதான யாவருக்கும் அவ்விதமான கிருபைகளை அருள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. நான் பயமில்லாமல் போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. யாத்திரையில் என் சிநேகிதர் என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. வியாதியில் என் வைத்தியராம் என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. கால் வழுக்கினார் என் காத்துக்கோ என்னுடன் வருவார் இயேசு. இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. ஞாபகத்தின் சின்னமா என்னுடன் வருவார் இயேசு.
என்னுடன் வருவார். இயேசு என் கண்ணீர் யாவும் நீங்கிடும், என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு என் கவலை யாவும் தீர்ந்திடும், என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு பரலோகத்தில் என் ஆறுதல், என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு ஜீவவாசல் திறந்திடும், என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு என்னுடன் வருவார்.